எஃப்எம் ரெயின்போ நேர்களுக்கு உற்சாகமான மதிய வணக்கம். நேரம் 3 மணி 1 நிமிடம். நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நம்ம பசங்க சந்தோஷமாக இருந்தால் அதை விட நம்மளுக்கு பெரிய நிம்மதி எதுவுமே இல்லை. ஆனால் அந்த செல்ல குழந்தை திடீர்னு கையை காலை இழுத்து மயங்கி விழுந்தா பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதையுமே நின்று போன மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? இந்த வலிப்பு நோய் அப்படின்றது சும்மா ஒரு பிரச்சனை இல்லை, அதையும் தாண்டி ஒரு பெரிய எமோஷ்னல் ஃபைட். இன்றைக்கி நம்ம ஹலோ டாக்டர் ஷோவில் குழந்தைகளுக்கு ஏற்படும் வலிப்பு நோய் பற்றி தான் பேச போகிறோம். இதை பற்றி விளக்கம் அளிக்க நம்ம எல்லா கேள்விகளுக்கும் ஒரு அட்வான்ஸ் ஆன்சர் கொடுக்க நிலையத்துக்கு வந்திருக்காங்க இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் குழந்தை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர்.கே. தயாலினி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஓகே டாக்டர், இப்போ நம்ம நேயர்களுக்கு நம்பர் சொல்லிட்டு வந்துடுறேன். நேயர்களே, நீங்களும் குழந்தைகளுக்கு ஏற்படும் வலிப்பு நோய் குறித்த உங்களுடைய சந்தேகங்களை கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 227176 மற்றும் 22717770. ஓகே டாக்டர், நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். இந்த வலிப்பு நோய் அப்படின்னா என்ன டாக்டர்? அது குழந்தைகளுக்கு எப்படி வருது? வலிப்புன்றது குழந்தைகள் பெரியவங்க 2 பேருக்கும் வரும். அதாவது பச்சிளம் குழந்தைகளில் ஆரம்பித்து யாருக்கு வேணாலும் வலிப்பு வரலாம். நார்மலாக நம்மளோட மூளையில் நரம்புகள் இருக்கு இல்லையா, அந்த நரம்பு ஒன்றோட ஒன்று அந்த தொடர்பு கொள்றதே இந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி, மின்சார தூண்டுதல்னால. இந்த வலிப்புன்றது எப்போ அந்த மின்சார தூண்டுதல் அதிகமாகுதோ அப்போ வலிப்பு வரும். இது பிறந்த குழந்தையில் ஆரம்பித்து வயசான முதியவர்கள் வர யாருக்கு வேணாலும் வரலாம். ஓகே டாக்டர், இதோட மெயின் ரீசன் என்னவா இருக்கும் டாக்டர்? இது ஒரு பரம்பரை வியாதி அது மாதிரி எதுவும் இருக்குமா? அது மாதிரி எதுவும் காரணங்கள் இருக்கா இதுக்கு? இருக்குது. அதாவது வலிப்புக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. முதல் விஷயம் நம்ம மரபணு பிரச்சனை. நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்பங்களில் வலிப்பு இருக்கலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் மூளையோட கோளாறுகள், ஸ்ட்ரக்சரல் சொல்லுவாங்க. அதாவது மூளை பிறவியிலேயே மூளை வளர்ச்சி சரியில்லாமல் இருக்கிறது, இல்லை மூளையோட நரம்பு பகுதியில் பிரச்சனை இருக்கிறது. மூன்றாவது முக்கியமான காரணம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ். அதாவது எந்த ஒரு நோய் தொற்று, மூளை காய்ச்சல் வர மாதிரி வைரஸும் சரி பாக்டீரியாவும் சரி, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் காச நோய் டியூபர்குலோசிஸும் மூளை காய்ச்சல் உண்டு பண்ணி வலிப்பு உண்டு பண்ணும். நாலாவது மூளையில் ஏற்படுற கேன்சர், மூளையில் ஏற்படுற கட்டிகள். ஐந்தாவது காரணம் ஏதாவது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் அந்த மாதிரி. இதில் எல்லா காரணங்களாலையும் வலிப்பு ஏற்படலாம். அண்ட் காரணமே இல்லாமையும் ஒருத்தருக்கு வலிப்பு வரலாம். காரணமும் இருக்குது, காரணம் இல்லாமையும் வரலாம். ஓகே டாக்டர், இப்போ எல்லா வலிப்பும் ஒரே மாதிரி தானா இல்லை டைப்ஸ் எதுவும் இருக்கா டாக்டர்? நிறைய டைப்ஸ் இருக்குது. அது நம்ம எப்படி பிரிப்போம்னா ஜென்ரலைஸ்டுன்னு சொல்லுவோம். அதாவது உடம்பு ஃபுல்லாகவே வலிப்பில் இன்வால்வ் ஆகிறது. அதாவது கண்ணு மேலே போயிட்டு கை கால் இழுக்கிறது, அந்த நேரம் மொத்த சுயநினைவையும் அந்த குழந்தை இழந்துரும். இன்னொன்று ஃபோக்கல் டைப்பு. அதாவது ஏதாவது ஒரு கை ஒரு கால் மட்டும் இழுக்கிறது, ஒரு பக்கம் வாய் மட்டும் கோன்றது, அந்த நேரத்தில் குழந்தை சுயநினைவு இருக்கும். இன்னொரு டைப் மயோக்ளோனிக்குன்னு சொல்லுவாங்க, உடம்பு ஃபுல்லாக ஒரு ஜர்க்காக வருது. அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு டைப்பையும் நம்ம குழந்தைய பார்த்து பரிசோதனைகள் செய்து டயக்னோஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தனித்தனியாக ட்ரீட் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ இந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே நம்ம எதுவும் சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நல்லா இருக்க குழந்தை திடீர்னு ஃபிக்ஸ் வருது, இதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு எதுவும் சிம்டம்ஸ் தெரியுமா? சிம்டம்ஸ்ன்றது சில குழந்தைங்களுக்கு திடீர்னு வலிப்பு வரலாம். ஒரு சில குழந்தைகளுக்கு ஒரு அதிகப்படியான காய்ச்சல் இருக்கலாம். இல்லை வலிப்பு வர்றதுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பத்துக்கு போவாங்க. திடீர்னு அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகலாம், எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. பெரிய குழந்தைகள் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த வலிப்பு வரக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கிற, இப்போ மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள், தலையில் அடிப்பட்ட குழந்தைகள், இல்லை ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்க குழந்தைகள், இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு செயல்பாடு வித்தியாசமாக இருக்கலாம். அவங்களே அறியாமல் கையை காலை அசைக்கலாம். இதெல்லாம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் வரும். உடனே வலிப்பு வந்துடும். முன்னாடியே ரொம்ப நேரம் ஒரு சிம்டம்ஸ் அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஒரு பிஃபோர் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே அவங்களுக்கு அந்த வலிப்பு வந்துடும். வந்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற டைம்குள்ளேயே வந்துடும். இந்த சிம்டம்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம அலர்ட் ஆகிடணும். பேரண்ட்ஸ் அலர்ட் ஆகிடணும். குழந்தைக்கு வலிப்பு வரப்போகுதுன்னு அலர்ட் ஆகிடணும். மேம், இப்போ அடுத்து என்ன கேட்கணும்னு நினச்சேன்னா, இப்போ நார்மலாக ஃபிக்ஸ் வருது இல்லையா மேம், இது வந்துச்சுன்னா எவ்வளோ டியூரேஷன் இருக்கும்? ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் அந்த மாதிரி டியூரேஷன்? அதாவது அது டியூரேஷன்ன்றது நம்ம கட் ஆஃப் சில வினாடிகள்லேருந்து அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட வரும். ஆனால் 5 நிமிடங்களுக்கு மேலே ஒரு ஃபிட்ஸ் இருக்குன்னா அதுக்கு பேர் ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ். அதாவது அது உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம். 5 நிமிடங்களுக்கு மேலே ஒரு குழந்தைக்கு வலிப்பு வருதுனாலே உடனே மருத்துவமனைக்கு போய் மருத்துவ சிகிச்சை எடுக்கணும். ஏன்னா 5 நிமிடங்கள் குழந்தை தொடர்ந்து வலிப்பு வந்துச்சுன்னா மூளைக்கு போகிற அந்த ஆக்சிஜன் பாதிக்கும். மூளையோட நரம்பு அந்த செல்கள் எல்லாமே பாதிச்சிடும். அதனால் 5 நிமிடங்கள் வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப பயப்பட வேணாம். நான் 5 நிமிடங்களுக்கு மேலே வருதுன்னா உடனே அவங்க
மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போகணும். ஓகே, அந்த 5 நிமிஷம் தாண்டிச்சுன்னா பேரண்ட்ஸ் அலர்ட் ஆயிடும். அலர்ட் ஆகி அதுக்குள்ள நீங்க ஒரு தடவை ஃபிட்ஸ் வந்தாலே நீங்க மருத்துவமனை கொண்டு போகணும். 5 நிமிடங்கள்ன்றதே வந்து ஒரு பெரிய ஒரு டைம். நார்மலாக பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தைக்கு ஃபிக்ஸ் வருதுனாலே அதை உடனே டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போயிடணுமா, இல்லை எப்பனா ஒரு மாதிரி நடக்கிறது நார்மல் தான், அது பரவாயில்ல விட்டுறலாம்? கண்டிப்பாக இல்லை. ஒரு தடவை ஒரு குழந்தைக்கு வந்து வலிப்பு வர்றது வந்து அன்ப்ரோவோக்டு சீஷர், அந்த முதல் வலிப்பு, அதை வந்து நம்ம வலிப்பு நோயின்னு சொல்ல மாட்டோம். அந்த வலிப்பு வியாதியில அவங்க வரமாட்டாங்க. இருந்தாலும் அதை ஒரு மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் எதனால அந்த வலிப்பு வந்தது, ஏன்னா ஒரு வலிப்பு வருதுன்னா அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய காசஸ் இருக்கு, அதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அதனால அந்த ஒரு தடவை வந்தா கூட ஏன் வந்ததுன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு தடவைக்கு மேல 2லேருந்து 3 தடவை ஒரு குழந்தைக்கு வலிப்பு வருதுன்னா அது வலிப்பு வியாதி ஆயிடும். அப்ப நம்ம கண்டிப்பா மாத்திர ஆரம்பிக்கணும், அந்த குழந்தைக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், மேலும் சில பரிசோதனைகள் வந்து பண்ணணும். அதனால ஒரு தடவை ஃபிட்ஸ் வர்றது நார்மல் அப்படிலாம் கிடையாது. ஃபிட்ஸ் வர்றதே வந்து அப்நார்மல் தான். ஒரு தடவை வந்தா கூட மருத்துவரை பார்க்கணும். அப்ப வந்துனா உடனே டாக்டர்கிட்ட போறது நல்ல விஷயம். உடனே அந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் எய்ட் உங்களால என்ன முடியுமோ அதை கொடுத்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகணும். ஓகே மேம். இப்போ வந்து நார்மலாக ஒரு ஃபீவரில், ஒரு ஹெவி ஃபீவரில் ஒரு ஃபிக்ஸ் வருது, அதுக்கும் இப்போ நீங்கள் சொல்லாம பார்க்குற மாதிரி திடீர்னு ஒரு ஃபிக்ஸ் வருது, அதுக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ் மேம் இருக்குது? இந்த ஃபீவர்னால வர ஃபிட்ஸ் வந்து நம்ம ஃபெப்ரைல் சீஷர்னு சொல்லுவோம். இது வந்து 5 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு மட்டும்தான் வரும். 5 வயதுக்கு மேலே வந்தால் அது வந்து நார்மல் கிடையாது. 5 வயது கீழ் உள்ள குழந்தைகளுக்கு ஜுரம் வரும்போது இந்த வலிப்பு வர்றது வந்து நார்மல். இவங்களுக்கு வந்து மூளை பாதிப்பு வர சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதே வலிப்பு ரொம்ப அதிகமாக வருது இல்லை தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கும் மூளை பாதிப்பு வரும். ஆனால் ஜுரம்னால வர அந்த வலிப்பு வந்து அதுவாகவே சரியாக போயிடும். ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும். பெற்றோர்கள் வந்து ரொம்ப பதட்டப்பட தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக மருத்துவமனை கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம அது ஜுரத்தினால வர வலிப்புன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபெக்ஷன்ஸு, நோய் தொற்றெல்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அப்படி 5 வயதுக்கு மேலே போயும் ஜுரனால வலிப்பு வந்தால் கூட அது நார்மல் கிடையாது. கண்டிப்பாக வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஒரு தடவை ஃபிக்ஸ் வந்துட்டாலே இது பிரச்சனை தான். நார்மலா ஜலதோஷம் ஜுரம் வரது விட்டுறக்கூடாது. முதல் ஒரு தடவை வந்துட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லைன்னா அது நார்மல். ஆனால் ஒரு தடவை வந்துட்டு திரும்ப வந்துருச்சுன்னா அது கண்டிப்பா வந்து செக் பண்ணணும். இப்போ டாக்டர், இப்போ வந்து சில குழந்தைங்க ஒரே இடத்த அப்படியே வெறிச்சு பார்க்குறாங்க, அது வந்து ஃபிக்ஸோட சிம்டம்ஸா இல்லை அதுவும் ஒரு மாதிரி டைப் ஆஃப் ஃபிக்ஸா டாக்டர்? அது ஃபிக்ஸோட சிம்டமாகவும் இருக்கும். ஆனால் அது ஒரு டைப் ஆஃப் ஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்சன்ட் சீஷர்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தை வந்து தொடர்ந்து ஒரு இடத்தையே 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் வந்து கண்ணை அசைக்காம பார்த்துட்டே இருப்பாங்க. இது 5 வயதுக்கு மேலே தான் வரும். இப்போ ஃபிட்ஸ்ல இருந்து நீங்க எப்படி அதை வந்து மாறுபடுத்துறதுன்னா, இப்போ நான் ஒரு குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸுக்கு முன்னாடி சும்மா பார்க்குறவங்கள நீங்க கொஞ்சம் ஏதாவது தட்டினீங்களோ இல்லை அடிச்சிங்களோ அந்த குழந்தை திரும்ப சுயநினைவுக்கு வரும். ஆனால் இந்த ஆப்சன்ட் சீஷர் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணாலும் அந்த குழந்தை வந்து சுயநினைவுக்கு வராது. அந்த ஃபிட்ஸ் முடியும் போது தான் அது சுயநினைவுக்கே வரும். கண்டிப்பா அதுக்கு வந்து மருத்துவ ட்ரீட்மெண்ட்டும் தேவைப்படும். பிசிக்கலாக எதுவும் ஆக்டிவிட்டிஸ் இல்லாட்டாலும் ஒரே இடத்துல வெறிச்சு பார்க்கறது கைண்ட் ஆஃப் ஆப்சன்ட் சீஷர். அது வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும். அந்த ஆப்சன்ட் சீஷர்னு கண்டுபிடிக்கிறதுக்கு EEGலாம் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணணும். இதுவும் டியூரேஷன் இருக்குமா டாக்டர்? 5 மினிட்ஸ் தொடர்ந்து அது 5 மினிட்ஸ் இருக்கும். ஒரு சில பேருக்கு 20 நிமிஷம் இருக்கும், அரை மணி நேரம் கூட இருக்கும். ஓகே. இப்போ வந்து இப்போ நம்ம தலையில் அடிப்படுது, இப்போ டக்குனு கீழே விழுந்துடுறோம், பின்மெண்டல் அடிப்படுது, நிறைய கேள்விப்படுறோம். இதுக்கும் ஃபிக்ஸ்க்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா நம்ம தலையில அடிபட்டுட்டு ஒரு சின்ன நமக்கு எந்த கட்டி வரல, ரத்த கட்டி இல்லைனாலும் அந்த உடனே அந்த வர டிராமானால கூட நிறைய பேருக்கு வந்து ஃபிட்ஸ் வரும். ஆனா அந்த ஃபிட்ஸ் வந்து திரும்ப வர்றதுக்கான சான்ஸ் கம்மி. ஆனா நம்ம தலையில அடிபட்டு உள்ள ஒரு ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, இல்ல ரத்த குழாயில ஒரு கட்டு வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த ரத்த கசிவெல்லாம் சரியாகிற வரைக்கும், ஏன் ஒரு சில பேருக்கு வாழ்நாள் முழுக்கவும் அந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா ஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம வாங்குற அடியை பொறுத்து இருக்கு. ரொம்ப அதிகமா வாங்கினா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுக்கவும் ஃபிட்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம அந்த அடியை பொறுத்து அது கியூர் ஆகிற அளவுக்கு பிரெயின்ல வந்து அந்த டேமேஜ் ஆயிருக்கு, அது கியூர் ஆகிறத பொறுத்து. அது கியூர் ஆயிடுச்சுன்னா போயிடும். ஒன்ஸ் அது கியூர் ஆகவே இல்லைன்னா அது லைஃப் லாங் கூட வர ஒரு சின்ன வடு இருக்கும் சம்டைம்ஸ் பிரெயின்ல, அது அப்படியே ஒரு ரத்த கட்டி, அது ஆறவே ஆறாது. அவங்களுக்கு எப்போ வேணாலும் வரலாம். அவங்க எப்பவுமே ஒரு கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது கூட ஃபிக்ஸ் வருதுன்னு கேள்விப்படுறோம். அது எப்படி டாக்டர், அதை பத்தி சொல்லுங்களேன். அந்த டீப் ஸ்லீப்ல வர ஃபிட்ஸ் பேர் வந்து நாக்டர்னல் எபிலெப்சி. அதாவது தூங்கும் போது வர்றதுக்குனே ஒரு வகையான நிறைய வலிப்பு வியாதிகள் இருக்கு. இது வந்து ஆழ்ந்த தூக்கத்துல வரும், தூங்கும் போது வரும். இந்த டைம்ல வந்து குழந்தைகள் வந்து திடீர்னு எந்திரிச்சு ஏதாவது பண்றது, கை கால் ஆட்டுறது, தூங்கும் போதே வந்து ஒரு பிடிவாதம் பிடிக்கிற மாதிரி பண்றது, இல்ல
தூக்கத்தில் நடக்கிற வியாதி மாதிரி எந்திரிச்சு நடந்து போகிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை நார்மலாகவே எடுத்துப்பாங்க. குழந்தை தூங்கும் போது எந்திரிச்சு நடக்கிறான், ஆனால் அது ஆக்சுவலாக வந்து அந்த குழந்தைக்கு ஒரு வலிப்பு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதையும் நம்ம வந்து எடுத்துக்காம சாதாரணமாக எடுத்துக்காம போய் சோதனை செஞ்சு பார்த்தா நல்லது. ஸோ தூங்கும் போதும் ஃபிட்ஸ் வரலாம். அது என்ன மாதிரி பிசிக்கல் சேஞ்சஸ் இருக்கும் டாக்டர்? அதில் இப்போ தூங்கும்போது அதிகமாக நார்மல் ஃபிக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியும் வரலாம். நான் சொன்ன மாதிரி தூக்கத்தில் எந்திரிச்சு நடப்பாங்க, திடீர்னு அவங்களே அறியாம எங்கேயாவது நின்றுட்டு இருப்பாங்க, இல்ல ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா காலையில பார்த்தா வேற எங்கேயாவது படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு ஃபிட்ஸ் வந்து எங்கேயாவது போய் விழுந்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ எனக்கு ஒன்று நல்லா புரியுது டாக்டர். ஃபிக்ஸ்னா இப்போ நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி கை காலை ஏற்றுக்கிறதோ அப்படி நாக்கு வெளியே எப்படி வச்சு இருக்கிறதோ கிடையாது. கண்டிப்பாக கிடையாது. ஒரு இடத்த வெறிச்சு பார்க்குறதும் இல்லை நம்மளே தூக்கத்தில் நடக்கிறதும் நம்மளோட அப்நார்மல் ஆக்டிவிட்டி கூட ஃபிக்ஸ் தான். அதாவது 20-25 வகை இருக்கு இந்த வலிப்புகள்ல. அது நம்ம கை கால் ஆட்டுறது மட்டும்தான் நம்ம காமனாக பார்க்குறோம், அதனால நமக்கு அது தெரியுது. ஆனால் அதுக்கு கீழே 25 சப்டைப்ஸ் இருக்கு. சும்மா கண்ணை மட்டும் அப்படி அசைக்கிறது, வாய் மட்டும் கோன்றது கூட வந்து வலிப்பு தான். ஓகே, இப்போ தூக்கத்தில் நடக்கிறது கூட கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸ் தான். அது தூக்கத்தில் நடக்கிறது தனி. ஆனால் இந்த தூக்கத்தில் வர இந்த வலிப்பும் வந்து அந்த மாதிரி வரலான்னு சொல்ல வரேன். ஓகே, சோ நீங்க தூக்கத்துல நடக்கறாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அது வலிப்பா இல்லையான்னு செக் பண்ணி இதுவா கூட இருக்கலாம். ஓகே டாக்டர், இப்போ வந்து ஃபிக்ஸுக்கும் அந்த விட்டமின் குறைபாடுகளுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா டாக்டர்? இப்போ விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சியால ஃபிக்ஸ் வர வாய்ப்பு இருக்கா? ஆமா, நிறைய விட்டமின்ஸ்க்கு இருக்கு. காமனா வந்து பாத்தீங்கன்னா அந்த பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் சொல்லுவாங்க, பைரிடாக்சின், விட்டமின் B6, இதோட டெஃபிஷியன்சில வந்து பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு ரொம்ப ஜாஸ்தியான ஒரு வலிப்பெல்லாம் வரும். அதே மாதிரி விட்டமின் B12 வரலாம். விட்டமின் டி இருக்குல்ல, நம்ம விட்டமின் டி கால்சியம் குறைபாடு இருந்தால் கூட வந்து ஃபிட்ஸ் வரும். அதனால தான் எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து விட்டமின் டி கொடுக்குறோம். விட்டமின் கே குறைபாடில் மூளையில் ரத்த கசிவு ஏற்பட்டு அதனால வலிப்புகள் வரலாம். ஸோ எல்லாம் இந்த விட்டமின்ஸ்க்கும் ஃபிட்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு. இதெல்லாமே வந்து ட்ரீட்டபிள் காஸ், அதாவது இதுக்கு வந்து வைத்தியம் இருக்கு. இதனால ஃபிட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் இந்த விட்டமினை கொடுத்தா அந்த ஃபிட்ஸ் வந்து கரெக்டாகிடும். இப்போ நான் ஒன்று புரிஞ்சிருக்கேன், கரெக்டாக சொல்லுங்கள் டாக்டர். நம்மளுக்கு குறைபாடுகள் இருக்குது, அதனால ஃபிக்ஸ் வருது. இப்போ இந்த குறையை நான் சரி பண்ணிட்டேன்னா என்னை விட்டு ஃபிக்ஸ் போயிடும், அப்படி வச்சுக்கலாமா? இந்த மாதிரி இதில் இந்த ஃபிட்ஸ் வந்து போயிடும். இப்போ பைரிடாக்சின் டெஃபிஷியன்சினா நீங்கள் பைரிடாக்சின் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபிட்ஸ் வந்து என்ன குறையால ஃபிக்ஸ் வருதோ அந்த குறையை சரி பண்ணிட்டா ஃபிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக. எல்லாருக்குமே இதனால வராது, ஒரு சில பேருக்கு தான் இந்த விட்டமின்னால அந்த இது வரும், அவங்களுக்கு நீங்கள் அதை கொடுத்து சரி பண்ணலாம். ஓகே டாக்டர். இப்போ வலிப்பு வரும் பசங்க இருக்காங்களே டாக்டர், அவங்களுக்கு ஃபிசிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது டாக்டர் வலிப்பு வரும்போது? உடம்புல இருக்கிற நம்ம நினைக்கிறோம் வலிப்புனா மூளையை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும், அப்படி கிடையாது. எல்லா ஆர்கன்ஸுமே வந்து வலிப்புல வந்து பாதிப்படையும். இதயம் வேகமா துடிக்கும், இல்லை இதயம் கம்மியா துடிக்கும், நம்மளோட ரத்த ஓட்டம் குறையும், மொத்த ரத்தமும் வந்து மூளைக்கு டைவர்ட் ஆகுறனால கிட்னிஸ்க்கு லங்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போற ரத்த ஓட்டம் குறையும். அதே மாதிரி அவங்களோட குடலோட கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்காது. நீங்கள் வலி போகிற குழந்தைகள் பார்த்துருந்தா அவங்களாவே வந்து யூரின் போகிறது, மோஷன் போகிறது எல்லாம் தானாக நடக்கும். ஸோ உடம்புல இருக்க மொத்த செயல்பாடுகளும் வந்து பாதிக்கும். ஆனால் அது வந்து ஒரு டெம்பரவரி தான், பர்மனெண்ட்டாக பாதிக்காது. பர்மனெண்ட்டாக வலிப்பு பாதிக்கிற ஒரு ஆர்கன் வந்து மூளை தான். அதுவும் வந்து நான் சொன்ன மாதிரி 5 நிமிடங்களுக்கு மேலே வலிப்பு வருதுனா தான் அந்த மூளைக்கு போகிற ஆக்சிஜன் வந்து கட் ஆகும். அதேமாதிரி அடிக்கடி வலிப்பு வருது, வலிப்புக்கு ஒழுங்காக மருந்து போடலை, திரும்ப திரும்ப வருதுனாலும் அந்த டைம்லயும் மூளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூளை பாதிப்படையும். அந்த குழந்தை வளர்ந்து பெரியவங்களாகும் போது மூளையில வந்து நல்ல பாதிப்பு இருக்கும். நம்மள்ட்ட அடுத்ததா பேச ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க, உங்கள்ட்ட பேசலாம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? வணக்கம் சார், வாழைப்படாமலை கலா பேசுறேன் சார். டாக்டர்கிட்ட உங்க சந்தேகங்களை கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எங்க அக்கா பையன் வந்து இப்போ 20 வயசு ஆகுது. அவனுக்கு ஸ்டார்டிங்ல சின்ன குழந்தையில இருந்தே மேடம் ஜுரம் அடிச்சு அதை நாங்கள் கொஞ்சம் விட்டா கூட சரி, கொஞ்சம் விட்டான்னா இப்போ காலையில ஜுரம் அடிச்சா சாயங்காலம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், நான் போகலாம், அப்படிதான் சார் நினைப்பாங்க வச்சுக்கோங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஈவினிங்குள்ள அவனுக்கு ஃபிட்ஸ் வந்துருங்க மேடம். அந்த நேரத்துல காத்து வச்சு தண்ணி துடைப்பாங்க, அப்புறம் அப்படியே மயக்கடிச்சு வந்துடும். இது எத்தனை வயசு வரைக்கும் வந்துச்சுமா அந்த பையனுக்கு? அது 9 வயசு 10 வயசு வரைக்கும் வந்துச்சுங்க மேடம். அதுக்கப்புறம் வரலைங்க மேடம். ஆனா இப்போ வந்து 20 வயசு ஆகுது. ஆனா நம்ம என்ன சொன்னீங்கன்னா சரிங்கம்மா, எல்லா வேலையும் செய்யறாங்க மேடம், நார்மலா தான் இருக்கான், படிக்கிறது நல்லா படிக்கிறான். நம்ம இப்போ வந்து இந்த பக்கம் போக கூடாதுப்பா, இவ்வளவு ஸ்பீடா போக கூடாதுன்னு முந்தா நாள் அவங்க கூட வரும்போது சொல்லிட்டு வரேன், சரிங்கம்மான்னு சொல்லிட்டே வரான். ஆனா அவன் என்கிட்ட வந்து நான் சொல்றதுக்கு சரின்னு சொல்றான். ஆனா அவன் என்ன செய்யறான்னு அதான் மேடம் செய்யறான். அவன் வீட்லயும் நான் கேட்டான் அவன் அக்காட்ட, இந்த மாதிரி அவங்க பேசி பார்த்ததுல இப்படி இருக்கு, எப்படின்னா ஆமாக்கலா அப்படிதான் இருக்கான்றாங்க. அதுவும் இதுக்கும் சம்மதம் இருக்குங்களா மேடம்? இல்ல, அதான் நீங்க வந்து இப்போ தம்பி வந்து ஏதாவது மருந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காரா வலிப்புக்கு? இல்லைங்க மேடம், அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். ஆனா 10 வயசுல வந்ததுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கப்புறம் கூட மருந்து நீங்க சாப்பிடல? எத்தனை தடவை வந்திருக்கு? அது சின்ன வயசுல இருந்தே மேடம், அவனுக்கு எப்பெல்லாம் ஜோரம் அடிக்குதோ அப்பெல்லாம் நிறைய தடவை வந்திருக்கு இல்லையா? ஆமா மேடம், நிறைய தடவை கணக்கே இல்லை மேடம். அது அதான் இப்ப நீங்க சொல்றது வந்து அவருக்கு பர்சனாலிட்டியில ஒரு சேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கு.
அதாவது நீங்க சொல்றீங்க ஆனா நீங்க சொல்ற பேச்சு அவர் கேட்க மாட்டாரு. ஆமாங்க மேடம். ஆனா எங்கிட்டலாம் நான் தாழ்மையும் பேசுறேன், சரிங்கம்மான்னு சொல்றான் மேடம். ஆனா அதே மாதிரி அவர் வேலை செய்யற இடம் படிக்கிற இடத்துல எப்படி இருக்காரு? படிக்கிற இடத்துலயும் இது மாதிரி தான் நார்மலா அவங்க டீச்சர் சொல்றதெல்லாம் கேட்கறான், அசைன்மெண்ட் எல்லாம் கரெக்டா முடிக்கிறான், எல்லாம் செய்யறான். ஆனா வந்து இப்ப வந்து வண்டியில நான் போகாத பண்ணா சரிங்கம்மா நான் போலமா. சரி, இது வந்து அவர் உங்க வீட்ல நீங்க சொன்னா மட்டும் செய்ய மாட்டேங்கிறாரு இல்லையா? இது ஒரு பெரிய பர்சனாலிட்டி சேஞ்ச் மாதிரி தெரியல. அதாவது அவருக்கு இப்போ காலேஜ்ல படிக்கிற இடத்துலயும் இதே மாதிரி இருக்காருன்னா அது அந்த ஏற்கனவே வந்த ஃபிட்ஸ்னால வர பர்சனாலிட்டி சேஞ்சா இருக்கலாம். ஆனா அங்க நார்மலா இருக்காரு, உங்ககிட்ட மட்டும்தான் பிரச்சனைனா அது கண்டிப்பா அந்த ஃபிட்ஸ் வந்த பசங்களுக்கு கொஞ்சம் அந்த பர்சனாலிட்டி மூடு சேஞ்ச் எல்லாம் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் அவரை இந்த விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா ஏற்கனவே நிறைய தடவை வந்திருக்கு, நீங்க இன்னும் ரொம்ப கண்டிப்பா சொல்லி அதனால திரும்ப ஒரு ஃபிட்ஸ் அவருக்கு வரக்கூடாது. அதனால நீங்க அது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், இது ரொம்ப ஆபத்தான விஷயம்னா நீங்க கண்டிப்பா சொல்லணும். ஆனா இது வந்து நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இந்த மாதிரி பர்சனாலிட்டி சேஞ்ச் வர்றது நார்மல் தான் ஃபிட்ஸ்க்கு அப்புறம். சரிங்க மேம். அப்ப இன்னொரு அண்ணன் மேடம், சின்ன வயசுல தான் அவங்க பாக்குறோம், ஃபிட்ஸ் அடிக்கடி வருங்க மேடம். அந்த அண்ணனுக்கு அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரும் ஒன்னா போகும்போது வண்டியில இருந்து கீழே வந்துட்டு மேடம். ஃபிட்ஸ் வந்து அவங்க வைஃபும் போயிட்டாங்க. அந்த அண்ணன் இடையில வந்து வாய்க்கா வச்சுங்க எங்க ஊர் பக்கம், அதை கிராஸ் பண்ணும்போது ஃபிட்ஸ் வந்து விழுந்துட்டு இருக்காங்க போல. அதுலயே விழுந்ததால அவங்க இறந்துட்டாங்க மேடம். இதனால இதெல்லாம் முக்கியெல்லாம் தற்காத்துலாம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். எப்ப இப்ப நீங்க அதான் நான் இப்ப சொல்ல வரேன். ஏன்னா உங்க பையனே வந்து நார்மலா இப்போ ஒரு வலிப்பு வந்து வண்டி ஓட்டக்கூடாது. வண்டி ஓட்டுறதுன்றதே வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ அட்வைசபிள் இல்லை. அப்படியே வண்டி ஓட்டினாலும் இந்த மாதிரி மெயின் ரோட்டில் ஓட்டுறது அவங்களுக்கு லைசன்ஸே வந்து கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா எப்போ அவங்களுக்குலாம் வந்து ஃபிட்ஸ் வரும், எந்த ஒரு காரணத்தினால வரும்னு தெரியாது. நம்ம ரோட்டில் போகும்போது லைட் அடிக்கலாம், மழை பெய்யலாம், சத்தம் கேட்கலாம், இல்லை அவங்களே திடீர்னு பதட்டமாகலாம். அதனால் நீங்கள் உங்கள் பையனுக்கும் சரி வண்டி ஓட்டுறது, கார் ஓட்டுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓட்டாம இருக்கிறது நல்லது. இப்போ நீங்க அவனை வந்து ஓட்டுறது நீ இப்படி திரும்ப அப்படி திரும்பன்னு சொல்றதுக்கு பதிலாக வண்டி ஓட்டாம இருக்கிறது நல்லது. ஏற்கனவே இருந்தவங்களும் அது ஒரு பாடம் தான். வண்டி ஓட்டி ஃபிட்ஸ் வந்து இறந்தது வந்து ஒரு ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அது. ஆமாங்க மேம். சரிம்மா, ஓகே, அழைப்புக்கு நன்றி. ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இந்த ஃபிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஃபிக்ஸ் வந்துடுது. பேரண்ட்ஸுக்கு தெரியாது, அப்போ வந்து ரொம்ப அப்படியே பிளாங்காக தான் இருப்பாங்க, ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுங்க டாக்டர். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு? முதல்ல வந்து அவங்க பதட்டமாகக்கூடாது. கண்டிப்பாக ஒரு குழந்தைக்கு வந்து இப்போ ஃபிட்ஸ் வருது அப்படின்னா அது அடுத்து வந்து கீழே தான் நம்ம படுக்க வைக்கணும், கீழே விடும். ஸோ அது நம்ம வேகமாக விடாத மாதிரி நம்ம குழந்தைய பிடிச்சிக்கணும். ஒரு கீழே நம்ம படுக்க வைக்கிற இடத்துல எந்த கூர்மையான ஆப்ஜெக்டோ ஏதோ டேபிள் சேர்லாம் இல்லாம, ஏன்னா மண்டையில அடிபட்டுரும். குழந்தைய வந்து இடதுபுறமா லெஃப்ட் லேட்டரல் பொசிஷன்ல படுக்க வைக்கணும். வாயில ஏதாவது பொருள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அந்த நேரத்துல குழந்தைக்கு தண்ணியோ இல்ல கையில ஏதாவது ஒரு பொருளோலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா கண்ணா பின்னான்னு கை போடும்போது அது மூஞ்சில வந்து குழந்தை அடிச்சிரும். குழந்தை வாயிலிருந்து சப்போஸ் எச்சில் வருதுன்னா அதை தொடச்சு விடணும். குழந்தைக்கு காத்து எல்லாரும் குழந்தைய சுத்தி நிக்க கூடாது. குழந்தை கொஞ்சம் காத்து விடணும். விட்டுட்டு எப்போ ஃபிட்ஸ் வந்தது, எத்தனை நிமிஷமா வருதுன்றத நோட் பண்ணணும். பேரண்ட்ஸ் வர ஆரம்பிச்சு இப்போ எத்தனை செகண்ட்ஸ் ஆகுது, எத்தனை மினிட்ஸ் ஆகுதுன்னு நோட் பண்ணிட்டு அது மோஸ்டா இந்த 5 நிமிடங்களுக்குள்ள நின்றோம். அதுக்கும் மேல வந்துட்டு இருக்கு அப்படின்னா உடனே ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு மருத்துவமனை கூப்பிட்டு போகணும். அப்படி 5 நிமிஷத்துல நின்றுடுச்சுன்னா கொஞ்ச நேரம் அந்த குழந்தை கண் திறக்கிற வரைக்கும் அதே அந்த ரெக்கவரி பொசிஷன்னு சொல்லுவாங்க, இடது பக்கமாகவே படுக்க வச்சுட்டு எதுவுமே அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த குழந்தை நல்லா மூச்சு விடுதா, இதய துடிப்பு சீராக இருக்கான்னு கொஞ்சம் பேசிக்காக செக் பண்ணிவிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு வரணும். ஓகே மேம், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. இப்போ வந்து ஃபிக்ஸுனாலே வந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த படத்துலலாம் வந்து இரும்பு சாவி கொடுப்பாங்க, ஒரு இரும்பு கையில் கொடுங்க அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து நிஜம்தானா இல்லை அது மூவியில் தான் அப்படியா? பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. கண்டிப்பாக இல்லை, இது மூவியில் ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி இரும்பு பொருளோ ஷார்ப்பு பொருளோ குழந்தை கையில் ஃபஸ்ட்டு கொடுக்கவே கூடாது. குழந்தை பெரியவங்க, ஏன்னா அந்த சாவியை கொண்டு போய் நேராக கண்ணில் குத்துனாங்கன்னா கண்ணு பாதிச்சு. இரும்புக்கும் ஃபிக்ஸுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பாக இல்லை. இல்லை ஃபிக்ஸ் வர்றது வந்து நரம்பு கோளாறுனால வருது. இரும்பு அதில் எதுவும் பண்ண போகிறது கோத்துருப்பாங்கன்னு தெரியல. ஆனா நிறைய தமிழ் சினிமாக்கெல்லாம் இத பத்தி நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, கிடையாது. எந்த ஒரு பொருளுமே நீங்க கொடுத்து ஃபிட்ஸை நிறுத்த முடியாது மருந்தை தவிர. ஃபிட்ஸ் அதுவா நின்னாதான் நிக்கும். உங்களால ஒரு வீட்டுல
தனியாக ஃபிட்ஸை நிறுத்த முடியாது. ஓகே. ஒன்று அதுவாக நிற்கணும், இல்லை நீங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மருந்து கொடுத்து நிறுத்தணும். என் சைல்டுஹுட் ஃபுல்லாக ஏமாற்றப்பட்டிருக்கேன் மேம் நிறைய படம் பார்த்து. ஓகே மேம். இப்போ வந்து இப்போ நிறைய குழந்தைங்க டிவி பார்க்குறாங்க, நிறைய சவுண்ட் கேட்குறாங்க. இது வந்து இந்த வேவ்ஸு இது வந்து ஃபிக்ஸை ட்ரிகர் பண்ணுவோம் குழந்தைங்கள. ஆமாம், கண்டிப்பாக வேவ்ஸ்ன்னு இல்லை, இந்த ஃபிட்ஸ்னாலே வந்து இந்த பிரைட் லைட்டு, மொபைல் ஃபோனில் வர அந்த வீடியோ லைட்டு, கார்ட்டூனு ரொம்ப நேரம் பார்க்குறாங்க அப்படின்னா அது அந்த மூளையை வந்து ட்ரிகர் பண்ணும். அதே மாதிரி சத்தம், ரொம்ப இறைச்சலான இடத்துக்கு இந்த மாதிரி குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறது, சினிமா தேட்டரு அங்கே நல்லா ஒரு சவுண்டு விடுறது, இல்லை ஏதாவது ஒரு பெரிய கல்யாணத்தில் வர சவுண்டு, அதெல்லாம் சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. மொபைல் ஃபோன்ஸும் வந்து ஃபிட்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும். ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் அந்த ரொம்ப பிரைட்டான ஸ்க்ரீனில் வச்சு பார்க்குறாங்க, ரொம்ப சவுண்டாக கேட்குறாங்க, இப்போ இவங்க சொன்ன மாதிரி வண்டி ஓட்டுறாங்க, இந்த மாதிரி இடங்கள்லாம் கண்டிப்பாக வந்து ஃபிட்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணும். ஓகே மேம். இப்போ ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா? இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அதுலேருந்து வந்து என்னன்னா மெமரி பவருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கா மேம்? ஒரு ஃபிக்ஸ் வர குழந்தைக்கு மெமரி பவர் கம்மியாக இருக்குமா? அப்படி எதுவும் வாய்ப்பு இருக்கா? சம்மந்தம் இருக்கு. இந்த ஜொரனால வர ஃபிட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு ஃபிட்ஸ்ல வந்து குழந்தைங்க அது நார்மல் 5 வயசுக்கு கீழே, அந்த ஒரு டைப்பை தவிர மற்ற எல்லா டைப்ஸ்லயுமே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். ஏன்னா நொடிப்பு நமக்கு திரும்ப திரும்ப அந்த வலிப்பு வர வர அந்த ஒரு தடவையுமே பிரெயினுக்கு போற ஆக்சிஜன் சப்ளைல வந்து ப்ராப்ளம் இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா பிரெயினோட ஸ்ட்ரக்சர்லாம் டேமேஜ் ஆகலாம். அதில் அந்த மெமரிக்கு இப்போ கேம்பஸ்னு சொல்லுவாங்க, அது ஈஸியாகவே வந்து ஃபிட்ஸ் வந்தால் கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதனால அவங்களுக்கு வந்து ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் 2 மெமரியிலையுமே பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல் படிக்கிறதுல ஒரு சில பேர் இப்போ இந்த நம்ம நேர் சொன்ன மாதிரி அவங்க பையன் நல்லா படிக்கிறாரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஏன்னா அவருக்கு வந்து ஃபிட்ஸ் இந்த வயசோட நின்றுடுச்சு. சில குழந்தைங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், அது ஒழுங்கான கண்ட்ரோல் இருக்காது, அவங்களுக்குலாம் படிப்பில் மெமரியில் எல்லாத்துலேயுமே ப்ராப்ளம் வரும். கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. இந்த ஃபெப்ரைல் சீஷர்ல வராது, ஜுரம் வந்து வரும்ல, அந்த ஃபிட்ஸ் அவ்வளோவா வராது, 5 வயசோட நின்றுடும். அவங்களுக்கு பெருசாக வராது, அவங்க நார்மல் குழந்தைங்க மாதிரியே வளரலாம். ஓகே டாக்டர். இப்போ நார்மல் குழந்தைங்க அதை சொல்லிட்டீங்களா, இப்போ அதுலேருந்து ஒன்று எடுக்கிறேன். இப்போ ஃபிக்ஸ் வந்த குழந்தைங்கலாம் ஓடி ஆடி விளையாடலாமா, இல்லை ஒரு இடத்துல இருந்து தான் ஆகணுமா? அப்படி கிடையாது, கண்டிப்பாக அவங்க விளையாடலாம். அவங்கள அந்த மாதிரி விளையாட்டுலேருந்து தூக்கக்கூடாதுன்னு ரூல்ஸே இருக்குது. அவங்க எல்லா வகையான விளையாட்டுகள், அதாவது கிரிக்கெட்டு, ஃபுட்பால், வாலிபால்லாம் விளையாடலாம். தலையில் பால் அடிபடுற மாதிரி இருக்கிற விளையாட்டுகள், தலை அடிபடுற மாதிரி ஹை ரிஸ்க், இப்போது இந்த கராத்தே, பாக்ஸிங் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. சைக்கிளிங், ஸ்விம்மிங் இது 2மே அவங்க பண்ணலாம், ஆனால் கண்டிப்பாக பேரண்டல் இல்லை ஒரு அடல்ட்டோட கண்காணிப்பு மேற்பார்வை இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் குழந்தைங்க விளையாடணும்னா அவங்களோட வலிப்பு நோய் வந்து மாத்திரை சாப்பிட்டு நல்ல கண்ட்ரோல்ல இருக்கணும். கண்ட்ரோல்ல இல்லாத குழந்தைங்க எப்போ வேணா, இப்போ நேற்று கூட ஒரு வலிப்பு வந்ததுன்னா இன்னைக்கு போய் அவங்க விளையாடக்கூடாது, இன்னைக்கு போய் அவங்க ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல கண்ட்ரோல்னா ஒரு வருஷம் இல்லை 2 வருஷமாவது குழந்தைக்கு வலிப்பு வந்திருக்க கூடாது, அவங்க மாத்திரை ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ டியூரேஷன் பார்த்தா 1 வருஷம் 2 வருஷத்துக்கு வலிப்பு இருக்கக்கூடாது, மாத்திரை கரெக்டா சாப்பிடணும், அவங்களுக்கு அந்த ட்ரிகர்லாம் நம்ம கொடுக்க கூடாது. இப்படி இருக்கிறவங்க சேஃபா ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடலாம். நார்மலா விளையாடுற இன்டோர் கேம்ஸ், நம்ம வீட்டை சுத்தி விளையாடுறது இதெல்லாம் பண்ணலாம். ப்ளசண்டா இருக்க குழந்தைங்க பண்ணலாம். ஓகே. அதுல ஒன்றும் பெரிய ஆபத்து கிடையாது. ஆனால் ஆபத்தான விளையாட்டுகள் இந்த ஸ்விம்மிங், சைக்கிளிங், பேர் சொன்ன மாதிரி வண்டி ஓட்டுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து கண்காணிப்புல தான் பண்ணணும். தேவைன்னா பண்ணாம இருக்கிறதும் நல்லதுதான். கண்காணிப்புல பண்ணணும். இல்ல வேணாம், பேரண்ட்ஸ் அந்த ஸ்விம்மிங் வேணாம்னு நினைச்சா வேண்டாம், பண்ணாம இருக்கிறதும் நல்லது. ஓகே மேம். இப்போ வந்து அந்த ஃபிக்ஸ் இருக்க பசங்க என்ன மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும் மேம்? அதான் முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி அந்த மொபைல் ஃபோனு, இந்த சத்தமான இடங்கள், இறைச்சலாக இருக்கிற இப்போ தேட்டரோ இல்லை நம்ம வீட்டில் டிவி பார்க்கும்போது சத்தம் வைக்கிறது, அதே மாதிரி சில ஃபுட்டுனா ஆல்கஹால், ஸோ யங்ஸ்டர்ஸ் எடுக்கிற அந்த ஆல்கஹால், அது மாதிரி கெஃபின், காஃபி, டீ, இது 2மே கெஃபின்றது அந்த காஃபி டீல இருக்கிறது ஒரு ஸ்டிமுலண்ட், அது கூட ஃபிட்ஸை வந்து அதிகப்படுத்தும். அதனால ஃபிக்ஸ் இருக்கிற குழந்தைங்க காஃபி டீ அவாய்ட் பண்றது நல்லது. நீயும் ஒன்று தெரிஞ்சிருக்கேன். இப்போ காஃபி டீல கூட ஃபிக்ஸ் இருக்க பசங்க கண்டிப்பா இருக்கும், அவாய்ட் பண்ணணும். கெஃபின் வந்து அவங்களை ஈஸியா வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஓகே. அதனால அவங்க ஃபிக்ஸ் இருக்கிற குழந்தைங்க அதை அவாய்ட் பண்றது நல்லது. காஃபி டீ அவாய்ட் பண்றதே பெஸ்ட். ஓகே மேம். இப்போ வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு வரும். இப்போ வலிப்பு நோய் இருக்கவங்க என்ன மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க? என்ன டெஸ்ட்லாம் உங்களுக்கு பண்றீங்க? நிறைய டெஸ்ட் இருக்கு. முதல்ல ஒரு குழந்தைன்னு வந்ததுன்னா முதல்ல அது ஜுரத்தால வந்திருக்கான்னு பார்க்கணும். ஜுரம் இருக்குன்னா நம்ம நோய் தொற்றுகள்னால இருக்கும். ஸோ நோய் தொற்றுகளில் கிருமி, வைரஸ் எல்லாமே இருக்குது, டிபி, அதோட ஹிஸ்ட்ரி வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம். மூளைக்குன்னு சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டு அப்படின்னு பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரத்தத்தில் இருக்க அந்த சோடியம், கால்சியம் இதனால கூட ஃபிட்ஸ் வரும், இதெல்லாம் செக் பண்ணுவோம். முக்கியமாக ரத்தத்தில் இருக்க சுகர் கம்மியானாலும் ஃபிட்ஸ் வரும். ஹைப்போகிளைசீமியான்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு, பச்சிளம் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப காமன்.
இப்போ இந்த குறை மாச குழந்தைகள், எடை கம்மியா இருக்கிற குழந்தைகள், தாய்மார்களுக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்கும்ல, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்குலாம் ரத்தத்துல சுகர் குறையிற வாய்ப்பு அதிகம். இவங்களுக்குலாம் ஃபிட்ஸ் வர சான்ஸும் அதிகம், நியூபார்ன் பீரியட்லேயே வரும். கொஞ்சம் பெரிய பசங்கன்னா நம்ம இன்ஃபெக்ஷன்ஸு அதையும் தாண்டி டெஸ்ட் பண்ணணும்னா மூளைக்கு அந்த சுருள் படம் எடுப்போம், இஇஜி சொல்லுவோம், எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃபி, இது பண்ணலாம். இதையும் மீறி டெஃபினட்டிவாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை ஒரு சிடி ஸ்கேனோ பண்ணி பார்த்தா எம்ஆர்ஐயில் தான் மூளையோட பாதிப்பு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைனா எம்ஆர்ஐ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், மயக்கம் கொடுத்து தான் எடுக்க முடியும். ஏன்னா 1/2 மணி நேரம் அந்த எம்ஆர்ஐ ரூமில் அந்த சத்தத்தில் சின்ன குழந்தைங்க படுக்க மாட்டாங்க. ஸோ மயக்கம் கொடுத்து எடுக்கிறதோட ரிஸ்க் எல்லாம் தாண்டி எடுக்கிறதுக்கு ஒரு சிடி ஸ்கேன் பண்ணி ஏதாவது கட்டி இருக்கா இல்லை ஒரு ரத்த கசிவு இருக்கான்னு எமர்ஜென்சிக்கு பார்க்கலாம். பட் எம்ஆர்ஐ தான் வந்து கண்டிப்பாக குழந்தை அந்த வளர்கிற ஸ்டேஜில் பண்ணிட்டா எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கு பிரெயின் அப்படின்றது தெரியும். ஓகே மேம், இன்னொரு டவுட் எனக்கு என்னன்னா, இப்போ மதருக்கு வந்து நெகட்டிவ் பிளட், ஃபாதருக்கு பாசிட்டிவ் பிளட், இதில் பிறக்கிற குழந்தைக்கு இது மாதிரி ஃபிக்ஸுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. இவங்களுக்கு வந்து ஜாண்டிஸ் வர பாசிபிலிட்டி அதிகம். இந்த ஜாண்டிஸ் அதாவது நீங்க சொல்றது வந்து RH நெகட்டிவ் மதருக்கு நெகட்டிவ் பிளட், குழந்தை வந்து பாசிட்டிவ் குரூப்பா பிறந்துரும். ஏன்னா அப்பாவோட குரூப் வரும். அந்த நேரத்தில் அது முதல் தடவை குழந்தையா இருந்தா பெரிய பாதிப்பு இருக்காது. 2வது 3வதா இருந்தா அந்த இம்யூனைசேஷன் ஆகி குழந்தைக்கு வந்து ஜாண்டிஸ் வரும். அதாவது குழந்தையோட ரத்த செல்கள் வந்து அழியும். அந்த ஜாண்டிஸ் அதிகப்படியா போனா ஃபிட்ஸ் வரும். அது வந்து சிவியர் ஸ்டேஜ். ஜாண்டிஸ் வருது, ஜாண்டிஸ் அதிகமா நம்ம இந்த ஜாண்டிஸை ஒழுங்கா ட்ரீட் பண்ணல, நம்ம கவனிக்காம அதுக்கு வைத்தியம் கொடுக்கலனா அடுத்த கட்டம் அதுலயும் வந்து வலிப்பு வரும். ஓகே, எங்க போய் எங்க வந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது ஃபிக்ஸ் வந்துரும். வரும். ஓகே, ஏன்னா அதுலயும் வந்து உங்களுக்கு மூளை அந்த பிலிரூபின் அதிகமாயிடும்ல, அந்த பிலிரூபின்ன்றதும் போய் மூளையை வந்து பாதிக்கும். ரொம்ப ஹெவியா இருக்கு. அது நிறைய மெட்டபாலிக் காஸ் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த சோடியம், கால்சியம், சுகர், பிலிரூபின், ஏன் கிட்னி ஃபெயிலியர் ஆனா கூட உடல்ல இருக்கிற அந்த கழிவுகள் இருக்குல்ல, அந்த கழிவுகள் போய் மூளையை பாதிச்சு ஒரு ஃபிட்ஸ் வரும். அப்பா ரொம்ப ஹெவி மேடம். அது வந்து எல்லா ஆர்கன்ஸோடையும் ஒரு கனெக்டட் தான். நம்மள்ட்ட அடுத்ததை பேசுறதுக்காக ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரு, என்ன கேள்விலாம் கேட்க போறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கற்பனையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். சார், உங்க சந்தேகங்களை டாக்டர்கிட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. டாக்டர், இந்த குழந்தைகளுக்கு இந்த ஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது அப்படின்னா பெற்றோர்கள் வந்து முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்ன? இது ஹெரிடிட்டரியா கூட ஃபிட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? அண்ட் நவீனமாக இந்த ஃபிட்ஸ்க்காக குழந்தைகளுக்கு தரக்கூடிய இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜி எப்படி இருக்கு? அந்த காலத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் இன் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? இந்த அவங்களுக்கு லைஃப் லாங் அந்த மெடிகேஷன்ஸ் அப்படிங்கிறது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது அப்படிங்கிறது ஸ்டாப் பண்ணறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குமா? இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லுங்க சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி வலிப்பு வந்து மரபணு ஹெரிடிட்ரி காசஸும் இருக்குது. அதாவது மரபணு சம்மந்தப்பட்ட காரணங்களால் வலிப்பு வரலாம். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து பொதுவாக வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு வந்து அந்த வலிப்புக்கான ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். ஆனால் மற்ற காரணங்கள்னால வருது, இப்போது ஒரு இன்ஃபெக்ஷன்னால் வருது அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் சரியாயிட்ட உடனே அந்த வலிப்பும் வந்து சரியாயிடும். அவங்களுக்கு ஒரு குறைந்த காலம் கொடுத்தா போதும். அதே மாதிரி மூளையில் பாதிப்பு இருக்கிற குழந்தைகள், மூளையில் கட்டி இருக்கிறது, இவங்களுக்கெலாம் வந்து வாழ்நாள் முழுக்க தேவைப்படும். பொதுவாக நாங்கள் வந்து எப்படி வந்து அந்த மருந்தை வந்து நிறுத்துவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 2 வருட காலங்களாவது குழந்தைக்கு வந்து அந்த ஃபிட்ஸ் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அந்த 2 வருடங்கள் கழித்து ஃபிட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து அந்த ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா, இஇஜி ஸ்கேன் இருக்குல்ல, அந்த ஸ்கேனில் தான் மூளையோட அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி தெரியும். அந்த ஸ்கேன் நார்மலாக இருக்குது, குழந்தையும் வந்து நார்மலாக இருக்காங்க, நார்மலாக படிக்கிறாங்க, நார்மலாக இருக்காங்க, பேரண்ட்ஸ் அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க, 2 வருடங்கள் வந்து ஃபிட்ஸும் இல்லாமல் இருக்காங்கன்னா நம்ம ஒரு ட்ரையல் கொடுக்கலாம், மாத்திரையை நிறுத்தி பார்க்கலாம். அப்படி நிறுத்திட்டு அவங்களுக்கு வரலன்னா அவங்க நார்மலாகவே இருப்பாங்க. பட் நிறுத்தினதுக்கப்புறமும் திரும்ப வருதுன்னா நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி திரும்ப இதே தான் பண்ணணும். அதனால நம்ம அது ஒரு குழந்தைய பொறுத்து இருக்குது சார். திடீர் ஒரு குழந்தைக்கு நிறுத்தலாம், ஒரு குழந்தைக்கு நிறுத்தாமல் வாழ்நாள் முழுக்க சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். ஓகே, தேங்க்யூ டாக்டர், ரொம்ப தெளிவாக விளக்கம். இப்போ எனக்கு இது நார்மலாகவே சின்ன வயசுலேருந்து ஒரு கேள்வி. இப்போ வந்து ஃபிக்ஸுன்றத நான் ஃபிக்ஸுன்னு கேள்விப்படல. சின்ன வயசில் எப்படி சொல்லுவாங்கன்னா காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வளர தான் அது ஃபிக்ஸு, எபிலெப்சி அது மாதிரி டேர்ம்ஸ்லாம் நான் கேள்விப்படுறேன். காக்கா வலிப்புக்கும் அந்த வலிப்பு அந்த வேர்டுக்கும் அந்த டேர்முக்கும் இதுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா டாக்டர்? நீங்கள் தான் பார்த்துருப்பீங்களே, உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதை பற்றி. இந்த டேர்ம் என்ன நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்கள் மெடிக்கல் ஃபீல்டில்? இல்லை, மெடிக்கல் ஃபீல்டில் இப்போ நான் படிக்க வந்ததுக்கப்புறம் காக்கா வலிப்புன்றது பொதுவாக இப்போ இந்த கிராமங்களில் தான் அதை சொல்கிறாங்க. அதை நானே வந்து ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன், ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அதுக்கு
அதுக்குன்னு ஒரு காரணம் இல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த காக்கா தான் வந்து சில டைம் அப்படி கண்ணை விரிச்சு பாக்குறது, ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் அந்த காக்காக்கு வரும்போது கண்ணை விரிச்சு அந்த ரெக்கையை ஒரு மாதிரி பண்றது, ஒரு மாதிரி அந்த பிஹேவியர் வந்து எங்களுக்கு அந்த காக்காவை பார்த்து பண்ற காக்கா மாதிரி அந்த குழந்தை பண்றதுனால நாங்க அந்த காக்கா வலிப்புன்னு வச்சுட்டோம். மத்தபடி அதான் அந்த முன்னோர்கள் சொல்றது, அதுக்குன்னு ஒரு சயின்டிபிக் காரணம் கிடையாது. மருத்துவர்களும் அந்த டேர்ம் யூஸ் பண்ண மாட்டாங்க. வலிப்பு, நொடிப்பு, ஃபிட்ஸ், இது அதுவும் நொடிப்பு வந்து இந்த ஏரியால பாண்டிச்சேரி இந்த விழுப்புரம் சைட்ல அதிகமா சொல்றாங்க. வலிப்பு நான் சென்னையில அங்கெல்லாம் வலிப்புன்னு சொல்றது, வலிப்பு நோயின்னு சொல்றது. காக்க வலிப்புன்னு ஒரு டேர்ம் கிடையாது, அது சும்மா ஒரு காரணமும் பெருசா இல்ல, போட்டு போனதை சொல்லிக்கலாமா, சொல்லணும்ன்றதுக்காக சொல்றது. மீண்டும் ஒரு தெளிவு கிடைத்தது. டாக்டர், அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த வலிப்பு நோயை குணப்படுத்தலாமா, முழுமையா குணப்படுத்தலாமா, இல்ல இது ஒரு லைஃப் லாங்கா டிராவல் ஆகக்கூடிய ஒரு வலிப்புக்கு வந்து முழுமையான குணப்படுத்துறது அப்படின்னு கிடையாது. அதான் இந்த மேடம் கிட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு வகையான வலிப்புக்கும் அந்த மாத்திரைகள் வந்து ஒரு காலத்துக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது கண்ட்ரோல் வேணா பண்ணலாம். அதாவது சப்போஸ் இப்போ ஒரு குழந்தைக்கு, இப்போ நம்ம ஒரு நேயர் பேசணும், அவங்க 10 வயசுக்கு அப்புறம் அவங்க குழந்தைக்கு வலிப்பே வரலன்னு சொல்றாங்க அடுத்த 10 வருஷத்துக்கு. இந்த பையனுக்கு அடுத்த 50-60 வருஷத்துக்கு கூட வலிப்பு வராம இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கண்ட்ரோல். ஆனா இதே மாதிரி வேற ஒரு குழந்தைக்கு வந்து 10 வருஷமா வலிப்பு இல்லாம 10 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு கல்யாணம் ஆகும், வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ், சப்போஸ் அவங்க ப்ரெக்னென்ட் ஆவாங்க, குழந்தை பெற்றுக்க போவோம், அந்த ஸ்ட்ரெஸ்ல அவங்களுக்கு ஒரு வலிப்பு வரலாம், வராமலேயும் போகலாம். அதனால 100% கியூர் அப்படின்றது பெருசா கிடையாது, அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. பட் இந்த இன்ஃபெக்ஷன்னால வர வலிப்பு, இப்போ கேன்சர்னால வருது, நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா அது திரும்ப வராது. ஓகே, நம்ம ஆரம்பத்துல பேசின மாதிரி தான், அது என்ன, அதை கியூர் பண்ணிட்டா அந்த மாதிரி வலிப்பு திரும்ப வராது. பட் ஏதாவது இந்த மாதிரி காரணம் தெரியாம வர வலிப்புகள், மூளையில வர அந்த ஸ்ட்ரக்சரல் டேமேஜ், அதே மாதிரி இந்த மரபணு சம்பந்தப்பட்ட வலிப்புகள், இதெல்லாம் வந்து லைஃப் லாங் யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். ஓகே, யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா நம்ம எபிலெப்சினா அவங்கள நம்ம ஒதுக்கவே கூடாது, யாருக்கு வேணாலும். இப்போ எது காரணமே இல்லை, நான் இங்க இருந்து நடந்து போறேன், எனக்கு கூட வரலாம். அதனால அதான் வலிப்புன்றது, அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம், காரணம் இல்லாமலேயும் இருக்கலாம், வரலாம் வராமலும் போகலாம், அப்படி வச்சுக்கலாம் மேடம். ஓகே மேம், இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னா மாத்திரை தான் ட்ரீட்மெண்ட்டா, இல்லை வேறு எதுவும் ட்ரீட்மெண்ட் இருக்கா? இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் வந்து மாத்திரைகள்ல இருந்து ஆரம்பிப்போம். இன்ஜெக்ஷன், ஊசி மாத்திரைகள். இப்போ மருத்துவமனைக்கு கூட்டு வராங்கன்னா நம்ம வந்து ஊசி போடுவோம், மாத்திரைகள் கொடுக்கலாம். இன்னும் இப்போ அட்வான்ஸ்டா அவங்க கேட்டாங்க, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அந்த சார் கேட்டார்ல, இப்போ வந்து நம்ம இன்ட்ராநேசலாவே, அதாவது மூக்குல ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி, இந்த ஆஸ்மா பேஷண்ட்லாம் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி மிடாசோலம்னு சொல்லிட்டு ஒரு பென்சோடைசபன் மருந்து வந்து ஸ்ப்ரேயா இப்போ கிடைக்குது. இதை வந்து பெற்றோர்கள் வீட்டில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது அவங்க மூக்கில் அந்த மருந்து அடிச்சா அதனால ஃபிட்ஸ் வந்து கம்மியாகும். அதே மாதிரி நம்ம ஆசன வாயில வைக்கிற மாதிரியும் மருந்து இருக்கு குழந்தைகளுக்கு, ரெக்டல் டயசெபம். அதாவது ஆசன வாய் வழியா குழந்தைக்கு வந்து, ஏன்னா நம்ம வீட்டில் ஊசிலாம் போட முடியாது இல்லையா, ஸோ பேரண்ட்ஸ் வந்து அதை வச்சு ஃபிட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அட்வான்ஸ்டா போறதுக்கு நியூரோ ஸ்டிமுலேஷன் வந்திருக்கு. இதுக்குன்னே ரொம்ப சிவியர் வலிப்பெல்லாம் வந்ததுன்னா அதுக்குன்னு டயட்லாம் இருக்கு, கீட்டோஜெனிக் டயட். அதே மாதிரி சர்ஜரிஸ் இருக்கு. அதாவது சில மூளையில டேமேஜ்னால வர அந்த நொடிப்பு கண்ட்ரோலே ஆகாம வந்துட்டே இருக்கும், அவங்களுக்குலாம் ஆப்ரேஷன் கூட பண்ணலாம். பட் எது பண்ணாலும் ஆப்ரேஷன்ஸும் இருக்கு. அதே மாதிரி நரம்பை ஸ்டிமுலேட் பண்ற ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து மாத்திரைகள்ல சரியாக ஆகாது உங்களுக்கு. அதாவது பர்சன்டேஜ் வைஸா பண்ணும்போது ஒரு 10% விட கம்மி தான். முதல் லைன் 90% மாத்திரையிலே சரியாயிடும், அதிலே கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு மாத்திரைலாம் இல்லை, சில பேர் 4-5 மாத்திரை கூட எடுத்துப்பாங்க. ஒரே ஒரு மாத்திரையில மட்டும் கண்ட்ரோல் ஆகாது. 4-5 மாத்திரை போட்டு கண்ட்ரோல் பண்ற, இப்போ மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஃபிட்ஸ் அடிக்கடி வரும். அவங்களுக்குலாம் 4-5 மாத்திரைகள் தேவைப்படும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு குழந்தைய பொறுத்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், ஒரு காரணத்தை பொறுத்தும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஓகே மேம், இப்போ வந்து டேப்லெட்ஸ் எடுக்கிற அந்த குழந்தைங்க வந்து சில டைம் ரொம்ப ஸ்லீப்பியாக இருக்காங்க, கொஞ்சம் லேசியாக இருக்காங்க, இதெல்லாம் அதோட சைடு எஃபெக்டாக எடுத்துக்கலாமா, இல்லை இந்த மருந்து சாப்பிடும்போது இப்படி தான் இருக்குமா? இல்லை, இது காமன் சைடு எஃபெக்ட் தான். ஏன்னா பொதுவாகவே இப்போ வலிப்பு வர குழந்தைகள், நீங்கள் முன்னாடி கேட்ட மாதிரி முக்கியமான விஷயம் கரெக்டாக தூங்கணும், நேரம் அவங்க தூக்கம் வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். ஏன்னா சரியான தூக்கமின்மை கூட வந்து வலிப்பு வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இப்போ அதுவும் இந்த மாதிரி வலிப்பு ஏற்கனவே வர குழந்தைகள் திடீர்னு ஒரு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வராங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு வலிப்பு வர சான்ஸ் அதிகம். அதனால வந்து இந்த மருந்துகளே வந்து தூக்கத்தை கொஞ்சம் உண்டு பண்ணும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் குழந்தைகளை தூங்க வச்சுட்டு அவங்கள வந்து மற்ற ரொம்ப ஓவரா ஸ்டிமுலேட் பண்ணாமல் இருக்கணும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது அப்படிதான், அது நார்மல் தான். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் எங்கிட்ட வந்து கேட்குற கொஸ்டின் அது. அதுக்காக நம்ம மாத்திரையை நிறுத்த முடியாது.
அதனால வந்து அவங்க மாத்திரை போட்டு தான் ஆகணும். ஓகே மேம். இப்போ வந்து குழந்தையவே இருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் பருவம் அடைகிறாங்க, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் ஆகுது, அதுக்கும் ஃபிக்ஸில் இருக்க குழந்தைகளுக்கும் ஏதாவது நடக்குமா இது டாக்டர்? ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய நோய்கள் வந்து இந்த பியூபர்ட்டி இதுல வரும்போது அந்த வார்த்தை தான் டாக்டர் தெரியாம பருவம் அடைந்தன்னு சொன்னேன். வயதுக்கு அதான் பருவம் அடைதல் தான். ஓகே. அந்த நேரத்துல வந்து நிறைய நோய்கள், இப்போ ஆஸ்துமா மாதிரி சில நோய்கள்லாம் வந்து அந்த நேரத்துல அந்த சிவியாரிட்டி குறைஞ்சிரும். வலிப்பை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நல்ல விஷயம். அந்த நேரத்துல சில பெண்களுக்கு அந்த இது குறையிற சான்ஸ் அதிகம், ஆண்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் பெருசா இல்ல. ஒரு சில பெண்களுக்கு இந்த பூப்படைகிற டைம்ல அதிகமா வரவும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டுமே இருக்கு. இது ரெண்டுமே ஹார்மோனல் இதுதான். அதனால இது வந்து சில பேருக்கு வந்து வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபிட்ஸே வராது அப்படிலாம் கிடையாது. எப்ப வேணாலும் வரலாம். இப்ப நீங்க ஒரு எபிலெப்சின்னா உங்களுக்கு 2-3 தடவை ஒரு ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா, நீங்க 60 வயசுல திடீர்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகும்போது கூட ஒரு தடவை ஒரு வலிப்பு வரலாம். ஒன்ஸ் எனக்கு ஃபிக்ஸ் வந்துச்சுன்னா நான் ஒரு ஃபர்ஸ்ட் எபிசோட் பிரச்சனை கிடையாது. அந்த 2வது 3வது வந்துருச்சுன்னா நீங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வலிப்பு நோய் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. அப்போ வந்து இப்போ சின்ன குழந்தையில ஃபிக்ஸ் இருக்கு, இப்போ வளர்ந்துட்டா அந்த ஃபிக்ஸ் சரியா போயிடும். அந்த ஜுரத்தோட காரணம் ஜுரத்தினால நான் ஃபெப்ரைல் சீஷர் இருக்குல்ல, அவங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதே மாதிரி ஏதோ இன்ஃபெக்ஷன்னாலேயோ இல்ல குழந்தைக்கு அடிபட்டோ வந்து அவங்களுக்கும் எதுவும் ஆகாது. ஆனா மரபணு பிரச்சனை இருக்கு, மூளை பாதிச்சிருக்கு, மூளை வளர்ச்சி இல்ல, ஒரு பெரிய கேன்சர் கட்டி இருக்கு, மூளையில ஆபரேஷன் பண்ணி மூளை டேமேஜ் ஆயிருக்கு, இவங்களுக்குலாம் எப்ப வேணாலும் வரலாம். இவங்க பேரண்ட்ஸ்க்கே தெரியும். ஓகே. இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து வளர்ந்தா சரியா போயிடுவான் அப்படிலாம் நினைக்கிறது வந்து நார்மல் இல்ல. அதான் நான் சொல்றேன், 2 வருடங்கள் வராம இருக்கணும். அந்த இஇஜி ஸ்கேன்லாம் நார்மல் ஆயிருக்கணும். இஇஜி ஸ்கேன்ல பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு 10 வருஷம் ஆயும் வலிப்பே வரலனா கூட அந்த குழந்தைக்கு ஒரு வலிப்பு வர வாய்ப்பு இருக்கு. இது வந்து பேரண்ட்ஸ் அவங்கள நல்லா பாத்துக்கலாம். அந்த ட்ரிகர் எதுவும் இல்லாம பாத்துக்கறனால வராம இருக்கலாம். நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன ட்ரிகர் வந்தா கூட அது வரலாம். பயமுறுத்துற விஷயம் கிடையாது. ஆனா பிரிகாஷனோட இருக்கணும் பேரண்ட்ஸ். அவ்வளவு பயம்லாம் இல்ல, ஆனா நம்ம பிரிகாஷனோட இருந்தா அதை நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். இது ஒன்றும் உடனே உயிர் போற விஷயம் கிடையாது. ஒரு ஃபிட்ஸ் வந்தா நீ உடனே இறந்து அப்படி கிடையாது. பயப்படலாம், ஆனால் அந்த அளவுக்கு பயம் கிடையாது. ஓகேவா? ஓகே டாக்டர். இப்போ வந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறாங்க, இந்த டேப்லெட்ஸ் அதிகம் எடுக்கிறதுனால மூளையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறாங்க, ஒரு மாதிரி தப்பாக கூட எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இந்த மாத்திரை எதுவும் மூளையெல்லாம் பாதிக்காது, ஆனால் மற்ற சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. ரொம்ப நாள் எடுக்கும் போது அதே மாதிரி ஹை டோஸ் எடுக்கும் போதும் வரும். பட் மூளையை கண்டிப்பா பாதிக்காது. எபிலெப்சி அந்த ஃபிட்ஸ் வருது இல்ல, அதுதான் மூளையை பாதிக்கும். அதனால நீங்க மாத்திரை போடாம அடிக்கடி நொடிப்பு வர விட்டீங்கன்னா தான் மூளையை பாதிக்கும். மாத்திரை ஒழுங்கா எடுக்கிறனால மூளை பாதிக்காது. ஓகே. ரிவர்ஸ் எடுக்கலாம் தான் பாதிக்காது. எடுக்காம விட்டுட்டு குழந்தைக்கு அடிக்கடி வலிப்பு வந்துட்டே இருக்குன்னா அப்ப மூளை கண்டிப்பா பாதிக்கும். ஓகே. இப்போ ட்ரீட்மென்ட் தடவை வருதோ, ட்ரீட்மென்ட்ல இருக்கும் போதே சில பேருக்கு வரும்னா நம்ம மேல வேற ட்ரீட்மென்ட் கொடுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா ஃபுட். இப்போ ட்ரீட்மென்ட்ல இருக்க பசங்க என்ன ஃபுட்லாம் சாப்பிடணும், என்ன ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது? ஆஃப் கோர்ஸ் நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க இந்த காஃபி டீலாம் எடுத்துக்கூடாதுன்னு. அதை தாண்டி என்ன ஸ்பெஷல் ஃபுட் அது மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாமே சாப்பிடலாம். அவங்க நார்மல் குழந்தைங்க மாதிரி எல்லாமே சாப்பிடலாம். அவங்களுக்கு அதான் அந்த கெஃபின், காஃபி, டீ, ஆல்கஹால் கண்டிப்பா எடுத்துக்கூடாது. ஆல்கஹால் இருக்கிற ட்ரிங்க்ஸ், காக்டெயில், மாக்டெயில் அதெல்லாம் கூட குடிக்க கூடாது. ஏன்னா இப்போ ஓகே கொஞ்சம் வளர்ந்து அவங்க அந்த அடாலசன்ட் ஏஜ் வரும்போது பெற்றோர்களுக்கே தெரியாம அதெல்லாம் பருகிற வாய்ப்பு இருக்கு. டீன் தாண்டும் போது அதை கிராஸ் பண்ற வாய்ப்பு. அதே மாதிரி ட்ரக்ஸும் கஞ்சா அந்த மாதிரி எந்த ஒரு அந்த போதைப் பொருள் பழக்கமும் எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு தெரியாம இதெல்லாம் பண்ணலாம். இப்போ இந்த ஃபுட்லாம் எடுத்துக்கலாம், ரொம்ப ஹெல்தி இந்த ஃபுட்லாம். அப்போ ஃபிக்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி எதுவும் ஃபுட் இருக்கு? அப்படியே எதுவும் கிடையாது. அவங்க நார்மலாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். நிறைய பேர் நான்வெஜ்லாம் கொடுக்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. அசைவ உணவும் கொடுக்கலாம், சைவ உணவும் கொடுக்கலாம். குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கொடுக்கலாம். மாத்திரை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வயிறு புண்ணாகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகம். ஸோ காரமான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணலாம். கடை பொருட்கள், நொறுக்கு தீனிலாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். வேற இது சாப்பிடக்கூடாதுன்னா எதுவுமே கிடையாது. ஓகே டாக்டர். இப்போ வீட்டில் ஒரு குழந்தை வந்து டக்குன்னு அவங்க கண் முன்னாடியே எப்படி ஃபிக்ஸ் வந்து விழுது, அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப அஃபெக்டாக தான் இருக்கும், ரொம்ப பயங்கர ஒரு பாதிப்பை கொடுக்காது. அவங்களுக்குலாம் என்ன எப்படி காமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் வார்த்தை, டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எதனா வார்த்தைகள் சொல்லுங்க. முதல்ல பெற்றோர் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு 5 வயசுக்கு கீழே ஜுரம் வரும்போது வலிப்பு வருதுன்றது வந்து நார்மல். அவங்க பதட்டமே அடைய வேண்டாம். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு குழந்தைய பக்கத்தில் இருக்கிற அந்த மருத்துவமனை கூட்டு போலாம். கொஞ்சம் இந்த மூல பாதிப்பு இருக்கிற பெற்றோர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனா இருக்கணும். அவங்க மைண்ட்ல வந்து அவங்க அதை ஏத்திக்கணும். நம்ம குழந்தைக்கு மூளையில ஒரு பிரச்சனை இருக்கு, எப்ப வேணாலும் ஒரு வலிப்பு வரலாம். சோ அவங்க எங்க போனாலும், அந்த குழந்தை ஸ்கூல் போனாலும் சரி, அவங்க டிராவல் பண்ணாலும் சரி, அதுக்கான ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். முதல் ஸ்டெப்பே அந்த பேரண்ட் வந்து பதட்டம் அடையக்கூடாது. கரெக்டா அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைய எப்படி படுக்க வைக்கணும், அந்த இடது பக்கமா படுக்க வைக்கிறது, வாயிலிருந்து அந்த எச்சில் வந்தா தொடச்சு விடுறது, அதே மாதிரி நான் சொன்ன அந்த இன்ட்ரானேசல் ஸ்ப்ரே அதையும் அவங்க வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு மருந்து, அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற மருத்துவமனைகள், மருத்துவர்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நைட்ல வருது,
அவங்க ரொம்ப தூரமாக இருக்காங்கன்னா பக்கத்தில் எங்கே மருத்துவமனை இருக்குது, நம்ம குழந்தைக்கு வலிப்பு வந்ததுன்னா உடனே கூப்பிட்டு போகிற ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே போகிறோமே ஒரு இடம் தெரியணும். ஓகே. ஏன்னா அரை மணி நேரத்துக்கு மேலே போச்சுன்னா அப்புறம் உயிருக்கு ஆபத்தாகிற வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஓகே. இப்போ வந்து ஒரு நோயோட குழந்தைய வளர்க்குறது வந்து அவ்வளோ ஒரு சின்ன விஷயம்லாம் இல்லை, ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அவங்களுக்கு. சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து நிறைய அந்த பேர்டன் அனுபவிச்சுட்டு வராங்க. அவங்களுக்குலாம் ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க டாக்டர்? அதான் எபிலெப்சி அப்படின்றது வந்து இப்போது அது ஒரு நோயின்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்குறதை விட அது எல்லாருக்கும், அதான் நான் சொன்ன மாதிரி யாருக்கு வேணாலும் வரலாம் அப்படின்ற விஷயத்த எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். குழந்தைக்கு மூளை பாதிச்சிருக்கு வந்திருக்கு, எனக்கு மூளை பாதிப்பு இல்லாமல் கூட வரலாம் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்களும் ஒரு நார்மல் குழந்தை தான். என்ன கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ப்ரிகாஷன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். மற்றபடி அவங்கள ஒதுக்கி வைக்கிறதோ, நீ விளையாடக்கூடாது, நீ டிவியே பார்க்கக்கூடாது, நீ சினிமா போய் பார்க்கவே கூடாது, மற்ற குழந்தை கூட கம்பேரிசன் பண்ணுறது, அது இப்போ நீ இப்படி படிக்கல, அந்த படிப்பு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைங்க வந்து ஜாஸ்தியா தூங்குவாங்க, கொஞ்சம் ஸ்லோவா இருப்பாங்க, இவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு மேபி படிக்காம இருக்கலாம். ஒரு சில குழந்தைங்க நல்லாவும் படிக்கலாம். ஆனா அதை வந்து பெற்றோர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் நீ படிக்கல, ஏன் நிறைய மார்க் வாங்கல அப்படின்னு அந்த குழந்தைய வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெஸ் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி பண்றது குழந்தையோட மன உளைச்சலாகி திரும்ப வலிப்பு தான் வரும். ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு காரணம் தான். ஓகே. குழந்தைய ரொம்ப நம்ம அந்த மன வருத்தம், ஐயோ அம்மா அப்பா நம்மளை திட்டிகிட்டே இருக்காங்களே, அதுவும் வந்து வலிப்பு வரும். இப்போ இவங்க சொன்ன மாதிரி அந்த பையன் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான் அப்படின்னா அதுவும் ஒரு வலிப்பு வரும். ஓகே. நம்ம அவங்கள இன்னும் மேற்கொண்டு ப்ரெஷர் ஆக்கக்கூடாது, ப்ரெஷர் ஆக்கவே கூடாது. அவங்க வழியிலேயே கொஞ்சம் நார்மல் குழந்தைனா நம்ம ரொம்ப கண்டிப்பா இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்றது, இவங்க கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைமல்டேனியஸா இவங்களும் பதட்டம் ஆகக்கூடாது, பெற்றவங்களும் பதட்டம் ஆகக்கூடாது. எந்த சிச்சுவேஷன் எல்லா இந்த ப்ரிகாஷன்லாம் அவங்க எங்க போனாலும் எடுத்துட்டு போகணும். இப்போ வெளியூர் போறாங்க, வெளிநாடு போறாங்க, ஃப்ளைட்ல போறாங்க, அங்கேயும் வந்து அவங்க இதெல்லாம் கையில் வச்சு. நான் இன்னொன்று கேட்கணும்னு நினச்சேன் டாக்டர். இப்போ வந்து வெளியூர் போகிறோம், இப்போ எங்கேயா போகிறோம், டக்குன்னு இந்த மெடிசன் மிஸ் ஆகிடுது, அந்த ஒரு இதுக்கு கொடுக்க முடியல, அதனால் டக்குன்னு நம்ம வேறு எதனா ஆல்டர்னேட் பண்ணலாமா? மெடிசன் என்கிட்ட இல்லை, இப்போ குழந்தைக்கு நான் மறந்துட்டேன், இல்லை மிஸ் ஆகிடுச்சு, ஆல்டர்னேட் எதுவும் இருக்குமா? கிடையாது. நீங்கள் எப்போவுமே இப்போ 30 நாளைக்கு மாத்திரை வாங்குறீங்கன்னா 20வது நாள்லேயே அடுத்த 30க்கு வாங்கிடணும். ஒரு 10 நாள் ஸ்டாக் வச்சுட்டே இருக்கணும், மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு நாள் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அது மிஸ் பண்ணிட்டு வலிப்பு வரலன்னா பரவாயில்ல, ஆனா மிஸ் பண்ணனால வலிப்பு வந்துருச்சுன்னா திரும்ப இதே மாத்திரையை நம்ம ஊசியா போட்டு மாத்திரையா ஆரம்பிச்சு, அதனால ஏதோ மிஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது. அப்ப நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி முன்னாடியே மருந்துகள் வாங்கி வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி ஆசன வாயில வைக்கிற மருந்து, நோஸ்ல அடிக்கிற மருந்தெல்லாம் நம்ம இந்த மாதிரி டிராவல்ல வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு நாள் கூட அந்த டேப்லெட் நான் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நீங்க வந்து உங்க குழந்தை அந்த கண்ட்ரோல்ல இருக்கணும்னா நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஒரு நாள் கூட இப்போ நார்மலாக கண்ட்ரோல் கரெக்டா இருக்கும். இப்போ நார்மலாக ஜுரம், ஜலதோஷம், இருமல், அதுக்கெல்லாம் ஒரு நாள் போராட கூட பரவாயில்ல, அடுத்த வேலைக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இதுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா எந்த ஒரு விஷயம் இப்போ அந்த நீங்க மிஸ் பண்ற நேரத்துல அந்த குழந்தைக்கு ஒரு ஜுரம் வந்ததுன்னா நல்ல ஃபிட்ஸ் வந்துடும். இப்போ நீங்க இத்தனை நாள் போட்டு கண்ட்ரோல் பண்ணதெல்லாம் அந்த ஒரு வலிப்புலயே எல்லாம் போயிடும். ஒரு சைமல்டேனியஸ் ப்ராசஸ் மாதிரி. ஆமா, திரும்ப நம்ம வந்து மருந்து ஆரம்பிக்கணும், திரும்ப நம்ம மாத்திரையை போடணும். இது பேரண்ட்ஸ்க்கு தான் ஒரு தலைவலியா இருக்கும். ஒரு நல்ல கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா நம்ம மாத்திரையை நிறுத்தி கூட பார்க்கலாம். இப்போ அவங்க சார் கேட்ட மாதிரி 2 வருடங்கள் 3 வருடங்கள் குழந்தைக்கு வந்து ஃபிட்ஸே வரல, ஸ்கேன்லாம் நார்மலா இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லாம நார்மலா இருக்காங்க, மாத்திரையை நிறுத்தி பார்க்கலாம். ஒரு மாசம் 2 மாசம் நம்ம நிறுத்தி பார்க்கலாம். as you said வந்து 2 வருஷமா வராம இருந்தா ஸ்டாப் பண்ணி பார்க்கலாம். ஸ்கேன்லயும் ப்ராப்ளம் இல்லனா நிறுத்திட்டு ஓகே இனிமே நம்ம ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் பண்ணலாம், பிரிகாஷன் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர், சூப்பர். நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ரொம்ப காமா நீட் அண்ட் கிளியராக ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ரொம்ப நன்றி.